அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதில் நாம் பார்க்கப் போவது குழந்தைகளுக்கான திருக்குறள் கதை மற்றும் வாழ்க்கை பாடம். குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த குறளின் சிறுகதை விளக்கம் என்னவென்றால், ஒரு சிறிய கிராமத்தில் நவஜித் என்ற ஒரு சிறுவன் பள்ளியில் படித்தான். அவன் மிகவும் புத்திசாலி. ஆனால் அவன் மனதில் ஒரு சந்தேகம் எப்போதும் இருந்தது. ஒருநாள் பள்ளியில் ஆசிரியர் முதல் திருக்குறளை சொல்லிக் கொடுத்தார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அதன்பின் ஆசிரியர் மாணவர்களை பார்த்து கேட்டார், இந்த குறளின் பொருள் யாருக்காவது தெரியுமா என்று கேட்டார். மாணவர்கள் யாரும் கையை உயர்த்தவில்லை. ஆனால் நவஜித் மட்டும் கையை உயர்த்தினான். ஐயா, எல்லாத்துக்கும் கடவுள் முதலில் இருக்கிறார் என்று சொல்றாங்க, அதை எப்படி நம்புவது? ஆசிரியரை பார்த்து கேட்டான். ஆசிரியர் மென்மையாக சிரித்தார். நவஜித்தை அழைத்து பலகையில் எழுத சொன்னார். அவனோ, என்ன எழுத ஐயா என்று கேட்டான். ஏதாவது ஒரு வார்த்தை எழுது என்றார். அதற்கு நவஜித் அம்மா என்று எழுதினான். ஆசிரியர் கேட்டார், இந்த வார்த்தை எப்படி தொடங்குகிறது? அதற்கு நவஜித் அ என்ற எழுத்து மூலமாக ஐயா. அ இல்லாம இந்த வார்த்தை வருமா என்று ஆசிரியர் கேட்டார். வராதையா என்று நவஜித் சொன்னான். பின்னர் ஆசிரியர் சொன்னார், அகரமில்லாமல் எந்த எழுத்தும் வராது. அதைப்போல கடவுள் இல்லாமல் இந்த உலகமே இயங்காது. நாம் பார்க்கிற மரம், மழை, சூரியன், உயிர் எல்லாவற்றுக்கும் ஒரு ஆரம்ப காரணம் இருக்கிறது. அந்த ஆரம்பமே ஆதிபகவன். நவஜித் அமைதியாக நின்றான். அதன் வானத்தை பார்த்தான். அன்றைய மழை வாசனை, பறவையின் குரல், காற்றின் தழுவல் அவனுக்கு புதிதாய் தோன்றியது. அவன் மெதுவாக சொன்னான், அகரம் எழுத்துகளுக்கு ஆரம்பம், கடவுள் வாழ்க்கைக்கு ஆரம்பம் என்று புரிந்து கொண்டான். ஆசிரியர் மகிழ்ச்சியுடன் இருந்தார். அன்றிலிருந்து நவஜித் ஒவ்வொரு நாளும் படிப்பை தொடங்கும் முன் வானத்தை பார்த்து கடவுளுக்கு நன்றி சொன்னான். எழுத்துக்கு அ எப்படி முதல் இருக்கின்றதோ அதுபோல் உலகிற்கு இறைவனே முதல். இதுபோல் பல கதைகளுடன் மீண்டும் இந்த சேனல் வழியாக நாம் சந்திப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.